ஒரு நாள் ஒரு வயதான துறவியும் அவரோட சிஷ்யரான ஒரு இளைய துறவியும் ஆத்தங்கரை கிட்ட நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த ஆத்துல தண்ணி ரொம்ப வேகமா வந்துட்டு இருந்துச்சு. அவங்க அதை கடக்க நினைக்கும் போது ஒரு அழகான இளம் பெண் அந்த ஆத்த கடக்க முயற்சி செய்யறத பார்த்தாங்க. அந்த பெண் தனக்கு உதவ முடியுமான துறவிகள் கிட்ட கேட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எந்த பெண்ணையும் தொடக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுத்திருந்தாங்க. அப்புறம் அந்த மூத்த வயதான துறவி எதுவுமே பேசாம அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் மறுக்கரையில இறக்கி விட்டுட்டு தன் பயணத்தை தொடர்ந்தாரு. இதை அந்த இளைய துறவியால நம்பவே முடியல. அவங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. 1 மணி நேரமாச்சு, 2 மணி நேரமாச்சு, அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு சிஷ்யனால அதுக்கு மேல கேட்காம இருக்க முடியல. துறவிகளான நம்ம எந்த பெண்ணையும் தொடக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த பொண்ணை உங்க தோல்ல வச்சு தூக்கிட்டு போனீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த வயதான துறவி தன் சிஷ்யனை பார்த்து, தம்பி, நான் அந்த பொண்ணை எப்பயும் இறக்கி விட்டுட்டேன், ஆனா நீ ஏன் இன்னும் அவ்வளவு சுமந்துட்டே இருக்க அப்படின்னு கேட்டாரு. இதே மாதிரி கடந்த கால நிகழ்வுகளை நினைச்சிட்டே இருக்கிறதால எந்த நன்மையும் நடக்க போறது இல்ல. பழச நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தா என்னைக்கும் நடந்த விஷயத்தால இன்னைக்கு தொலைச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். பழச மாத்த முடியாதுன்றதை ஏத்துக்கிட்டு எதிர்காலத்துக்குள்ள எந்த வருத்தமும் இல்லாம சந்தோஷமா நுழைவோம்.